அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த ரியாக்ஷனை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் MnO4 அதாவது பெர்மாங்கனேட் அயான் தயோசல்ஃபேட் அயான் வித் வாட்டரோட ரியாக்ட் ஆகுது. அப்போ இதை நம்ம இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஆஃப் ரியாக்ஷனை தனித்தனியாக எடுத்து எழுத தெரியணும். ஸோ பாருங்கள், முதல்ல O4 மைனஸ் நமக்கு MnO2ஆக ப்ராடக்டாக மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நமக்கு H2O இருக்குது. அப்போ இது ஒரு நியூட்ரல் மீடியம். அப்போ MnO4ல் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7ன்னு தெரியும். அப்போ நமக்கு அது +4ஆக இருக்கக்கூடிய MnO2ஆகத்தான் மாறும். சரிங்களா? இப்போ நம்ம ஆக்சிஜனை பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு 4 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ 2 ஆக்சிஜன் நமக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 ஆக்சிஜன் கூடுதலாக இருக்குது. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும், எந்த சைடு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ அங்கே 2 வாட்டர் மாலிகுலை நம்ம ஆட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 2 × 2 4 ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடு இருக்குது. ஆனால் ரைட் சைடு நமக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 4OH மைனஸ் போட்டிருக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஆக்சிஜன் இங்கே 2 அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே 2 வாட்ரு ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்கே ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ அங்கே வாட்ரு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சார்ஜ் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதில் எந்த விதமான சார்ஜும் இல்லை. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ -1 ஈக்குவல் இங்கே ரைட் சைடு பாருங்கள், சார்ஜ் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே சார்ஜ் பார்த்திங்கன்னா 4OH மைனஸ். அப்போ மைனஸ் சார்ஜ் மொத்தம் 4 எண்ணம் இருக்குது. அப்போ -4. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் பேலன்ஸ் ஆகலை. அப்போ நம்ம இங்கே ஒரு -3 போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ இங்கேயும் -4 ஆயிரும், இங்கேயும் -4 ஆயிரும். அப்போ நான் அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், 3 எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் 2 சைடுமே -4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு இந்த ஈக்குவேஷனை. இதில் Mn +7லேருந்து +4, அதாவது நமக்கு இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிடக்ஷன் ஆகிருக்கு. 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணி +7 +4 வித்தியாசம் 3. அப்போ 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அடுத்து பாருங்கள், தயோசல்ஃபேட்டுடைய ஈக்குவேஷன் S2O3 2- இது நமக்கு எதா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டாக மாறும், SO4 2-. சரிங்களா? இப்போ இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள், நமக்கு இந்த சைடு ஆக்சிஜன் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. சல்ஃபர் இங்கே 2 இருக்குது, ஆனால் அங்கே 1 தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு 2 போட்டிருக்கிறேன். இப்போ சல்ஃபர் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் 2 × 4 8. ஆனால் லெஃப்ட் சைடு வெறும் 3 தான் இருக்குது. இப்போ தான் நான் அங்கே சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த சைடு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 4 8 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் கூடுதலாக 5 ஆக்சிஜன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 5H2O ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜனே இல்லை. அப்போ 5 × 2 எவ்வளவு, 10. அப்போ நான் அந்த சைடு என்ன பண்ணிக்கிறேன், அதை அப்படியே டபுள் அமௌண்ட்டு ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். 10OH மைனஸ், அதாவது 10OH மைனஸ் அயான் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே சார்ஜ் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ -10. இங்கே ஒரு 2 -2 இருக்குது. அப்போது -10 -2 கூட்டினீங்கன்னா -12 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், 2 × 2 4 இருக்குது. அப்போது -4 இருக்குது. ப்ளஸ் வாட்ரு நியூட்ரலாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு சார்ஜ் இல்லை. அப்போ ஒரு சைடு -4, அதாவது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா -12. அப்போ இது பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சைடு ஒரு 8 எலக்ட்ரானை ஆட் பண்ணிடுங்க. அப்போ -8. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் பேலன்ஸ் ஆயிரும். அதனால் நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன், 8 எலக்ட்ரானை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் சல்ஃபர் எனக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் சல்ஃபர்.
இந்த இடத்துல சல்ஃபேட்டில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா +6 இருக்கும். இங்கே 2 சல்ஃபர் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம +4ன்னு கூட எடுத்துக்கிடலாம். 2 சைடும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் வந்து 3 தான் இருக்குது. இதில் ரிடக்ஷனில். இந்த ஆக்சிடேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எலக்ட்ரான் வந்து மொத்தத்திலேயே ஆக்சிடேஷன் இங்கே ரிடக்ஷன். ஆக்சிடேஷனில் வந்து எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் ரிடக்ஷனில் 3 தான் இருக்குது. அப்போ நம்ம 2 சைடும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ அதை என்ன பண்ணிக்கிடுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். இந்த ஈக்குவேஷனை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 8 × 3 24 ஆயிரும், இங்கேயும் 8 × 3 24 ஆயிரும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா அது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நான் கீழே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த 8ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே எடுத்து எழுதுகிறேன். அப்போது 8 × 2 16 H2O ப்ளஸ் Mn4 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 8 MnO4 ப்ளஸ் 24 எலக்ட்ரான் gives ரைட் சைடு எனக்கு 8 MnO2 ப்ளஸ் 8 × 4 32 OH மைனஸ். அதே மாதிரி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 OH மைனஸ் ப்ளஸ் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 S2O3 2 மைனஸ் gives இங்கே 2 × 3 6 SO4 2 மைனஸ் ப்ளஸ் 15 H2O ப்ளஸ் 24 எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுற போது பாருங்கள், இங்கேயும் 24 எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் 24 எலக்ட்ரான் இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே 32 OH இருக்குது, இங்கே 30 OH இருக்குது. அப்போ இங்கே கூடுதலாக 2 OH எக்ஸஸாக இருக்குது, அதனால் 2 OH மைனஸ். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி வாட்டர் பாருங்கள், இங்கே 16 H2O இருக்குது, இங்கே 15 H2O இருக்குது. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 H2O அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 8 MnO4 ப்ளஸ் 3 S2O3 2 மைனஸ் ப்ளஸ் H2O. ரைட் சைடு ப்ராடக்ட் வந்து 8 MnO2 ப்ளஸ் 6 SO4 2 மைனஸ் ப்ளஸ் 2 OH மைனஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.